சென்னையில் 200க்கும் மேற்பட்ட முதியவர்களின் கவனத்தை திசை திருப்பி நகைகளை கொள்ளையடித்த பிரபல கொள்ளையனை மயிலாப்பூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நகையை திருடிய பணத்தை வைத்து மதுரையில் 45 ஏக்கரில் கரும்பு விவசாயமும் அரிசி மண்டியும் நடத்தி வந்த அதிர்ச்சி தகவல் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை குறிவைத்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பி அடுத்தடுத்து 5 இடங்களில் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவங்கள் நடைபெற்றன. ஒரே பாணியில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றதால் சிசிடிவி பதிவுகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி வரும் ஒரு நபர் முதியவர்களிடம் வந்து தெரிந்த நபர் போல் பேசி சிறிது நேரத்தில் அவர்களின் மோதிரம் அல்லது நகையை திருடிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருந்தன. இந்த காட்சிகளை வைத்து அந்த நபரை அடையாளம் கண்டு வடபழனி முருகன் கோவில் அருகே மயிலாப்பூர் போலீசார் கைது செய்தனர். லஸ்கார்னரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரியவர்கிட்ட இது மாதிரி ஏமாற்றி பண்ணாங்க. ஒரு டிவிஎஸ் 50 தான் வர்றான், ஹெல்மெட் அணிஞ்சிருக்கான், ஹெல்மெட்டை கட்டுறதே இல்லை. இப்படியே இது தொடர்ச்சியாக நாங்கள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு 7 நாள் நாங்கள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். வடபழனியில் போய் கடைசியாக அது வந்து ஒரு 4 பக்கமும் எங்கேயுமே போகலை அந்த வண்டி, ஒரு டிவிஎஸ் 50. அந்த வண்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஃபுட்டேஜில் பார்த்த அந்த உருவம் ஃபிக்ஸ் ஆனதுனால நாங்கள் சந்தேகத்தில் நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ தான் தெரியுது இவர் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து சென்னையில் ஒரு குறைச்சலாக ஒரு 200 நபர்கள்ட்ட இவர் 2013லேருந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. கைதான கொள்ளையன் சிவக்குமார் கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னை சூளைமேட்டில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவன். இதேபோல் நூதன முறையில் நகைகளை திருடிய வழக்குகளில் கைதாகி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்த சிவக்குமார் வெளியில் வந்த பின்னரும் அதே பாணியில் கைவரிசை காட்டி வந்துள்ளான். சென்னை முழுவதும் 200க்கும் மேற்பட்ட முதியவர்களை ஏமாற்றி நகை பறித்துள்ள கொள்ளையன் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பகுதி என திட்டம் போட்டு திருடி வந்துள்ளார். மயிலாப்பூர் பகுதியில் கோயிலுக்கு வரும் முதியவர்களை குறிவைத்து வெள்ளிக்கிழமைகளில் வலம் வந்துள்ளதாக கொள்ளையன் குறித்த ருசிகர தகவல்களை மயிலாப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி கொள்ளையடித்த நகைகளை வடபழனி மற்றும் கோடம்பாக்கம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் அடகு வைத்து கொள்ளையன் சிவக்குமார் பணமாக்கியுள்ளார். இந்த பணத்தை வைத்து மதுரையில் 45 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் கரும்பு விவசாயம் செய்து வருவதாக கொள்ளையன் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு காவல்துறையினர் கிறுகிறுத்து போயுள்ளனர். கொள்ளையடித்த பணத்தை வைத்து அரசியல் கட்சியில் பொறுப்பு வாங்க திட்டமிட்டிருந்ததாகவும் அதிர்ச்சி அளித்துள்ளான் கொள்ளையன் சிவக்குமார். ஒரு வயதான முதியவர் வந்து நிற்கிறாரு, வாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவரை ஏன் வெயிலில் நிற்கிறீங்கன்னு அனுசரணையாக பேசி ஒரு செல்லு கடைக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே கொண்டு அவரை உட்கார வச்சுட்டு இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 செல்லை வாங்குகிறான். வாங்கிட்டு போயிட்டு அவனை அங்கே இது மிஸ்டைரக்ட் பண்ணிவிட்டு அந்த 5 செல்லோட எஸ்கேப் ஆயிடுறான். இவர் அப்பா தான் உட்காந்துருக்காருன்னு இவர்கிட்ட கேட்டால் இல்லைங்க நான் ரோட்டில் நின்று என்னை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு போயிட்டார் அவருன்றாரு. இதை மாதிரி வயதானவர்களே குறி வச்சு இவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம். அவங்க இந்த வடபழனி ஏரியாவில் வட்டிக்கு விட்டுருக்கா தெரியுது. அரிசி வியாபாரம் பண்ணுறாரு. இதண்ணியில் மதுரையில் ஒரு 45 ஏக்கரில் கரும்பு விவசாயம் பண்ணுறதா தகவல். வேறு ஏதோ ஒரு அமைப்பில் வந்து மாநில பொறுப்பு வாங்கணும்னு சொல்லி ஒரு கட்சியில் ஏதோ நாம் மனிதர் அப்படின்னு ஒரு கட்சியில் மாநில பொறுப்பு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதா சொல்கிறார். இதனையடுத்து கொள்ளையன் சிவக்குமார் கைதான தகவலை சென்னையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவித்துள்ள மயிலாப்பூர் போலீசார் அவனிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம், விலையுயர்ந்த செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்துள்ளனர். முதியவர்களை எளிதாக கவனத்தை திசை திருப்பி எளிதாக திருடிவிட முடிவதால் இதுபோன்ற கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. முதியவர்கள் தனியாக செல்லும் போது வீட்டில் இருப்பவர்கள் யாராவது உடன் செல்ல வேண்டும் என கூறும் காவல்துறையினர் உதவுவதாக வரும் மோசடி நபர்களிடம் முதியவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர் சரவணகுமார்.